வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு மட்டன் குழம்பு. செட்டிநாடு மட்டன் குழம்புனாலே அதுக்குன்னு தனியாக வாசனையும் ருசியும் அதிகமாக இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட செட்டிநாடு மட்டன் குழம்பை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துப்போம். வானல் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூனு தனியாவை போட்டுப்போம். தனியா லைட்டாக வறுபட்டதும் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூனு சீரகம், 3/4 ஸ்பூனு பெருஞ்சீரகத்தை சேர்த்துப்போம். மசாலாவை வறுக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சே வருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 இன்ச்சு பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பட்டை இலையை 2ஆக கிள்ளி சேர்த்துக்குங்க. இப்போது தனியா, மிளகு, கல்பாசிலாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 6 காஞ்ச மிளகாயை சேர்த்துப்போம். நல்லா மிளகா தனியாலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தழையை சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த மசாலா தாங்க. அதனால் மசாலாவை நான் எப்படி ஒன்றா போட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்தனோ அதே மாதிரி வறுத்து எடுங்க. நம்ம நல்லா மசாலா வறுபட்டுடுச்சுன்றது அதனுடைய வாசனை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூடவே நம்ம அடுத்ததை என்ன அரைக்க போகிறோன்னா 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். 1 ஸ்பூனு கசகசா, ஒரு 15 முந்திரி பயிறு, இது எல்லாத்தையும் போட்டு அதேமாரி நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன். இதை ஒன்று பாதியமாக இடித்து வச்சுப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம குழம்பு தாளிக்க போகலாம். குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் 2 மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பட்டை, இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா பட்டை, அன்னாச்சி மொக்கெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், இதை சேர்த்துப்போம். இப்போ இது கூடயே ஒரு 20 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. முழுசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு போட்டதும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்க பசுவாடை போடும். இப்போ இஞ்சி பூண்டில் இருக்கிற பசுவாடை போனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே நான் 1/2 கிலோ மட்டனை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, அதை எடுத்து ஊற்றிப்போம். மசாலா போட்டதும் திரும்ப ஒரு முறை கிளறி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா மட்டன் வேகும் போதே வேறு தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். குழம்பா இருந்தால் கூட கொஞ்சம் கெட்டிமாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மட்டனை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதனால் ஒரு 5 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா கறி நல்லா வெந்திருக்குதுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், முந்திரி, கசகசா விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதிலே சேர்த்துக்குங்க. தேங்காவை முதலே சேர்க்காம
இந்த மாதிரி கடைசியில் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ குழம்பை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்துன்னா மேலே கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு முறை கிளறி விட்டுப்போம். இப்போ நம்மளுடைய செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றா இருக்கும். இதில் நான் செய்து காட்டின முறையிலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.